ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு சிக்கன் தொக்கு ரெசிபி பார்க்கலாமா? ஒரே ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், அடிக்கடி இந்த மாதிரி செய்வீங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா தின்னா ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கிற ஒரு 2 வெங்காயம் ஆட் பண்ணலாம். அப்படியே கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறமா பச்சை மிளகாய் ஆட் பண்ணலாம். அவ்வளோத்தையும் எண்ணெயிலே நல்லா வதக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கிற ஒரு தக்காளி ஆட் பண்ணலாம். தக்காளியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கு அப்புறமா இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணலாம். அப்படியே 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணலாம். 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணலாம். கொஞ்சமாக சிக்கன் மசாலா ஆட் பண்ணலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம வாஷ் பண்ணி வச்சுக்கிற சிக்கன் ஆட் பண்ணலாம். சிக்கனை சேர்த்து மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தண்ணி எதுவும் நம்ம ஆட் பண்ண வேண்டாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணலாம். அப்படியே மசாலாவையும் சிக்கனையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். 20 நிமிஷம் நல்லா வேக விட்டுடலாம். பாருங்க, நல்ல சூப்பரான சிக்கன் தொக்கு கலர்ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.